ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையோ ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களையோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 முதல் மாதமான ஜனவரி 31 முடியறதுக்குள்ள கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கங்கள் ஏற்பட போகுது. அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்களை அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிரந்தர செல்வத்தை பெற இந்த ஜனவரி 31க்குள்ள பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிறேன். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு அதையும் செய்யுங்க. பொதுவாக சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இது காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம். அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு எப்படி சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கப்புறமா மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் செய்யணும். அதுவும் இது தை அப்படிங்கிறதுனால அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி மீன ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிறரை வழிநடத்தக்கூடிய ஞானம் கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி கடைசி வரைக்கும் முன்னேற்றமான நாட்களாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் குரு சுகஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருந்தாலும் உங்கள் நிலையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விளக்குவார். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களுடைய துணையும் இந்த நேரத்தில் கிடைக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றமானது அடைவீங்க. தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உங்கள் சப்தமதிபதி புதன் ஜனவரி 29 வரை சாதகமாக சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதி இருக்கும். உடன் பணிபுரியர்களுடைய ஆதரவு உண்டாகும். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும். பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணத்தால் ஆதாயமானது கிடைக்கும். உடலில் இருந்த நோய், குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலையானது இருக்கும். அரசியல்வாதிகளுடைய நிலை உயரும். கலைஞர்கள் திறமை வெளிப்படும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த வரவு வரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். கணவன் மனைவி உறவில் சுமூகமானது இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடைசி ஜனவரிக்குள்ள யோகமாக இருக்க போகுது. சூரியன், செவ்வாய், கேது, சுக்கிரன், புதன் என்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் இந்த டைம் சாதகமாக இருப்பதால் கடந்த நாட்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். குடும்பம், தொழில், உத்தியோகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் இருந்த இடம் தெரியாமல் போகும். உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் வரவை அதிகரிப்பார். நஷ்டத்தில் இயங்கிய தொழில்கள் இப்போது லாபம் காண ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணம் வரும். திருமண வயதினருக்கு திருமணம் நடந்தேறும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, பிரிந்தவர்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்பு உருவாகும். கருத்து வேறுபாட்டினால் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார். உங்கள் தைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நட்புகளால் நன்மை கூடும். அப்புறம் இந்த டைம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் நடை உடை எல்லாம் மாறும். முகத்தில் மகிழ்ச்சி தெரியும். பொன்பொருள், புதிய வாகனம் என்று சிலருக்கு சேரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ராகுவும் செலவுகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது அத்தியாவசியமான செலவுகள் என்று கையிருப்பு கரையோ, இல்லையெனில் கடன் வாங்கியாவது செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும்.
விவசாயிகளுக்கு இந்த டைம் யோகமானதாக இருக்கும். விளைச்சலை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கணும், வெளிநாடு செல்லணும், அரசிடம் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குமா என்ற உங்கள் கனவு எல்லாமே இந்த ஜனவரி 31க்குள்ளே நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. முயற்சியால் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த தை ஜனவரி 31க்குள்ளே அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுவும் ஜனவரி 29 வரை புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கலைஞர்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். கல்வியாளர்கள் உங்களுடைய நிலை உயரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் உங்கள் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் உயர்த்துவார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவோடு புதிய பொறுப்பு வரும். எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவு உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். அதுவும் இந்த டைம் வருமானத்தோடு வசதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலை இருக்கும். ஆனாலும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கர்மக்காரகனும் யோகக்காரகனும் உங்கள் ஆசைகள் பூர்த்தியாக செலவுகளை உண்டாக்குவார். சேமிப்பு கரையோ, சிலருடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இணக்கமான நிலை இருக்கும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். மாணவர்களுக்கு மனதில் தெளிவு இருக்கும். படிப்பில் அக்கறை கூடும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும். விற்பனையும் வருமானமும் கூட உயரும். உங்கள் நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீனம் ராசிக்காரங்க, உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நிரந்தர செல்வத்தை தரக்கூடிய தை மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தை பிறந்தா வழி பிறக்கும் என்று நம்ம அனைவருமே கேள்விப்பட்டு இருப்போம். 12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய சிறப்பு மிகுந்த தை மாதம் இந்த ஒரு சிறப்பு ஜனவரியில் அமைந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, குரு பகவான் ரிஷபராசிலிருந்து கொண்டு சூரிய பகவானை பார்க்கிறார். அதனால் இந்த தை மாதத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்குது. ஸோ ஜனவரியும் சிறப்பு. இந்த முறையில் குரு சூரியனை பார்க்கும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். அந்த முன்னேற்றத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு தையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். அந்த முறையை எப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பணம் இல்லாமல் யாராலையும் வாழ்க்கையை வாழவே முடியாது. ஒரு நாள் கூட கையில் பணம் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. பணத்திற்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பது இருக்கிறது. ஒரு நாள் நம்ம கையில் 10 ரூபாய் வந்துவிட்டால் மறுநாள் அது 20 ரூபாயாக செலவாகி விடுது. இதற்கு காரணம் என்னவென்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு இடத்தில் நிலையாக இருக்காமல் சென்று கொண்டே இருக்கும் என்பதால் தான் அதற்கு செல்வம் என்று பெயரு. அப்படிப்பட்ட செல்வத்தை நிரந்தரமாக பெறுவதற்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் தான் இந்த தைல மகாலட்சுமி பரிகாரம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான திதி என்பது வரும். வளர்பிறை தேய்பிறை என்று 2 விதங்களில் திதிகள் வரும். இந்த திதிகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூற இருக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் தையில் வரக்கூடிய திதிக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்கு. அந்த திதிக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதோடு கூட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் என்றால் நம்மால் இந்த வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வத்தை பெற முடியும். ஸோ இந்த வழிபாட்டுக்கு அதுக்கு நீங்கள் தினமும் கோவிலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து முழுமனதோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே அதற்குரிய பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் வில்வ மரம், துளசி செடி போன்ற மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய செடிகளுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் கைகளால் ஊற்றி மகாலட்சுமி தாயாரே இந்த செடியில் வாசம் செய்வது போல் உணர்ந்து அவங்களிடம் நிரந்தர செல்வ வேண்டும் என்று கேட்டால் நிச்சயம் மகாலட்சுமி தாயார் நமக்கு செல்வ செழிப்பை அருள்வார். ஸோ மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான
12 மாதங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாதத்தை அனைவரும் தவற விடாமல் அனுதினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து நிரந்தரமான செல்வத்தை பெற்று சிறப்போடு வாழணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ண பரிகாரத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகாரம் பலன்கள் எல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்கள் நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.